சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணில் ஒரு பங்கு பருப்பு எடுத்து அதை லைட்டாக வறுத்து அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு அலசி கழுவி அந்த அளவில் 3 பங்கு தண்ணி ஊற்றி வேக வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் தேவையான ஒரு அரை ஸ்பூன் நெய், கொஞ்சம் தட்டி போட்ட இஞ்சி, கல்லுப்பு, கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சிடணும். ஒரு 3 விசில் வந்ததும் ஸ்லோ பண்ணி வச்சு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள், தாளிக்க தேவையான பொருள், கொஞ்சமாக நெய் விட்டு அதில் முந்திரி வறுத்து போட்டு அதிலே இன்னும் கொஞ்சம் நெய் அதிகமாக விட்டு ஜீரகம், மிளகு, பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பொங்கல் சூப்பராக ரெடியாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்க நம்ம தேங்காயை சைடில் இருக்கிற கருப்பெல்லாம் எடுத்துட்டு அதை அரிஞ்சு போட்டு அதோட பொட்டுக்கடலை, மிளகு, உப்பு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு 2ம் போட்டு அரைச்சி அதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்து இறக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற பொங்கல் தேங்காய் சட்னி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.